காவேரி வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக யமுனா என்ன பண்ணுறாங்க உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைய இவ என்ன ஏழரை எடுக்க போகிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு நிவின். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னோடனே எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்தேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணினா அவ்வளோதான் மரியாதை வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாரு. நான் வர முடியாது, எல்லாம் முன்னாடியும் உங்கள் 2 பேரோட உறவை பற்றி சொல்லி அசிங்கப்படுத்தலை என் பேர் யமுனா இல்லை. இப்போ நீ சொன்னீங்கன்னா இந்த நிமிஷம் தான் உனக்கு உள்ள உறவு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு நீ வர முடியாது, இங்கே விட்டுட்டு உனக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. வேறு வழி இல்லாமல் யமுனா யோசிக்கிறாங்க. ஓ அந்தளவு ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. உடனே எல்லோரும் என்ன யமுனா திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்டாலும் அவங்க வந்தோன்னு சொல்லுவேன்னா இப்போ அவங்க வந்துட்டாங்க சொல்லு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, புக்ஸ் எல்லாம் சில வாங்கணும், அதுக்காக தான் சொல்லியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்புறாங்க. அடுத்து நிவினை பார்க்குறாங்க. சரி யமுனா கிளம்பலாமா அப்படின்னு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, அக்கா கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ எதுவும் பேசாமல் விடமாட்டா போட்டிருக்கு. காவேரியோட மனசை கஷ்டப்படுத்தினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இப்போ கிளம்ப போகிறே இல்லை யமுனா டைம் ஆகிடுச்சுனா இல்லை அவள் தான் பேசிட்டு வரேன் நல்லா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க சொல்லத்தால நிவின் என்ன பண்ணுறது தவிக்கிறாரு. காவேரி விடுங்க நிவின், நாங்கள் யமுனா கிட்டே பேசிட்டு வரேன், என்ன விஷயம்னு கேட்குறேன், அவள் என்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா யமுனா என்ன விஷயம் யமுனா அப்படின்னோடனே அப்படியே நல்லவமா நடிக்காது அப்படின்னோடனே அப்படியே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறான் காவேரி. நீ என்ன சொல்கிற யமுனா அப்படின்னோடனே ஆமாம் நீ நல்லவமா நடிக்கிறையே, ஏன் புருஷன் எதுக்கு நீ கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னோடனே என்ன யமுனா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. வேறு எப்படி பேசுவாங்க, நானும் பார்த்துட்ருக்கேன், உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, விஜய் கூட போய் வாழ வேண்டியதானே, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதுக்காக ஏன் புருஷன் கூட தொல்லை கொடுக்குற அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா நீயா இப்படிலாம் பேசுகிற, உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படி பேசுறதுக்கு, எனக்கு ஒன்றும் அசிங்கமாக இல்லை, உனக்கு தான் கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்க, விஜயை கழட்டி விட்டுட்ட, இப்போ ஏன் வீட்டுக்காரை பிடிச்சிக்கிட்டல அதான் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம காவேரியால் தாங்கிக்கவே முடியல, இந்த யமுனா என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் புருஷன் கூட வழிக்கு வராதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என் புருஷன்கிட்ட பேசுகிறது, அவர்கிட்ட ஃபோன் பண்ணுறது, அவரை வர சொல்கிறது, அவர் கூட போகிறது, போகும்போது அவர் வேணும் வரும்போது அவர் வேணுமா உனக்கு, அவர் கூட சுத்த தானே பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா நீ இப்படியா பேசுகிற, இப்படியா நினச்சிட்டு இருக்கச்ச, நீ இப்படி நினச்சி கூட பார்க்கல, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கூட தான் நினச்சி பார்க்கலக்கா, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு கிடையாது, என் வாழ்க்கையை தட்டி பறிக்கிறதுக்கு தானே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற யமுனா, நான்லாம் அப்படிலாம் யோசிக்கவில்லை, உனக்கு இப்படி கேவலமான புத்தியெல்லாம் வந்தது, ஏன் இப்படிலாம் பேசுகிறது, நிவினுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுமா, நீ இப்படிலாம் சந்தேகப்படுறது, நிவின் தான் நான் கேட்டேனே, அதுக்கு தான் காவேரி பற்றி எதுவுமே பேசக்கூடாது ஓவராக பண்ணுறாரு, நீ எனக்கு இப்போ தான் புரியுது, நிவின் பாவம், அவரை நீ எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, உனக்கு அசிங்கமால இப்படிலாம் பேசுகிறதுக்கு, இங்கே பார் நான் வேலை விஷயமா போனேன், நிவின் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அவ்வளோதான், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு அவரையும் கஷ்டப்படுத்திட்டு தேவையில்லாமல் என்னையும் கஷ்டப்படுத்தியிருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. பார்க்கலாம் நீங்கள் 2 பேரும் போடுற ஆட்டம் எவ்வளோ நாளைக்குன்னு சொல்லிட்டு, இன்றைக்கே இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களோட தண்டவாளத்தை ஏற்றுறதுக்கு தான் ரெடியாக இருந்தேன், ஆனால் நிவினால் தான் இது இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி உண்மையை நிரூபிக்கல, என் பேர் யமுனா இல்லை அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சிடுச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, சொந்த அக்காவை பற்றி இவ்வளோ கேவலமாக நினைக்கிற, இவ்வளோ நாள் உன்னை பற்றி கேவலமாக நினைக்கல, ஆனால் இப்போ தான் தெரியுது நீயும் கூட சேர்ந்தா சுற்றுல அப்படின்னு வாய மூடு, யாரை பார்த்து என்ன சொல்கிற நீ, நிவின் எனக்கு முன்னாடி நான் விரும்பினது ஒரு காலத்துக்கு உண்மை தான், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு புருஷன் இருக்கார் புரியுதா, விஜய் தான் என் உலகம் என் வாழ்க்கை எல்லாமே, இப்போ வரைக்கும் என் மனசில் என் விஜய் மட்டும்தான் இருக்கார், தேவையில்லாமல் தப்பாக பேசினேன், என் வாய் பேசாது, இதுக்கப்புறம் என் கை தான் பேசணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா.